இந்த டயலாக மட்டும் கொஞ்சம் க்ளோஸா கவனிங்களேன். இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு கொயர் நோட்டு 60 ரூபாய், ஒரு எக்கனாமிக்ஸ் புக் 600 ரூபாய், ஒரு செமஸ்டர் ஃபீ 6000 ரூபாய்க்கு மேல. படிப்பு விக்கிறவல்ல இதெல்லாம் எப்படிங்க முடியும்? பேரண்ட் சப்போர்ட் இல்ல. ரொம்ப டீப்பான ஒரு விஷயத்தை ஒரே வார்த்தையில போற போக்குல சொல்லிருப்பாரு இந்த படத்தோட ரைட்டர் சுஜாதா. இங்க படிப்பு விக்கிற விலைக்குன்னு சொல்லியிருப்பாரு. அதாவது ரெண்டு விஷயம் எல்லாருக்குமே அத்தியாவசியமா ஃப்ரீயா கிடைச்சிருக்கும். ஒன்னு எஜுகேஷன், இன்னொன்னு மருத்துவம். ஆனா இருக்கிறதுலே ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் அதிகமா செலவாகிற விஷயம் பாத்தீங்கன்னா இந்த படிப்பும் மருத்துவ செலவும் தான். ஒவ்வொரு வருஷமும் அதிகமா ஏறுறதும் இதுதான். இந்தியால எஜுகேஷன் இன்ஃபிளேஷன் 10%, இதே மெடிக்கல் இன்ஃபிளேஷன் பாத்தீங்கன்னா 14%. இந்த 14% புரிஞ்சுக்கணும்னா ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா கூட 1 லட்ச ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு செலவாகும். இதே ட்ரீட்மெண்ட்டுக்கு இதே ஹாஸ்பிட்டல்ல 5 வருஷம் கழிச்சு டபுள் ஆயிருக்கும். 14% கிட்டத்தட்ட ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் டபுள் ஆயிட்டே வரும் அர்த்தம். இங்க இருந்து 20 வருஷம் கழிச்சு சும்மா ஹாஸ்பிட்டல் பக்கம் போனாலே குறைஞ்சபட்சம் 10 லட்சமாவது செலவாகும். இதுல இன்னும் மோசமான விஷயம் 10ல 6 குடும்பம் அவங்களோட கை காசு போட்டு தான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பார்க்கறாங்க. இதுலயும் 23% மக்கள் கடன் வாங்கினா மட்டும் தான் அவங்களால மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டே பார்க்க முடியும். அதுவும் சிட்டில இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல போனா ஒரு கிட்னி ட்ரீட்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 24 லட்ச ரூபாய் வரைக்கும் செலவாயிட்டு. குழந்தைங்களோட படிப்புக்கு அவங்க பிறந்த டைம்ல இருந்தே பிளான் பண்ணா மட்டும் தான் நம்மளால படிக்க வைக்க முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கும் ஆல்ரெடி பிளான் பண்ணிருக்கணும். 10ல 7 குடும்பங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. இதுல நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லாதனாலும் இல்ல படிப்பறிவு இல்லாதனாலும் எடுக்காம இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ஃபேமிலிக்கோ இந்த அவேர்னஸ் இல்லாம மெடிக்கல் இன்சூரன்ஸ் இல்லாம இருக்காங்கன்னா இதை உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா ஹாஸ்பிட்டல்ல வரக்கூடிய பில்ல இது இன்சூரன்ஸே கவர் பண்ணிடும். இதுக்காக ஒரு சின்ன பிரீமியம் மட்டும் நம்ம கட்டிட்டு வரும். நம்மளோட மொத்த ஃபேமிலியும் ப்ரொடெக்டடா வச்சுக்கலாம். ஒரு பெரிய பில் வந்தாலும் கவலைப்படாம இருக்கலாம். ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளானை எங்க எடுக்கணும், எப்படி எடுக்கணும் தெரியுதுன்னா சேனல் பேஜ்ல இருக்க லிங்கை செக் பண்ணுங்க. இங்க 50க்கும் மேற்பட்ட ப்ரொவைடர்ஸை ஒரே இடத்துல கம்பேர் பண்ணி ஒரு நல்ல பிளானா நம்மளால சூஸ் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் 1 கோடி ரூபாய் ஒருத்தான கவரேஜ் கொடுக்குற பாலிசிஸ்லாம் 300 ரூபாய் 400 ரூபான்ற பிரீமியம்ல இருந்தே ஆரம்பிக்குது. ஒருவேளை கிளைம் பண்ணணும்னா 30 மினிட்ஸ் கிளைம் அசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டும் கிடைக்கும். ஆன்லைன்ல எடுக்கிறதுனால 25% இருக்க பிரீமியம் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். சேனல் பேஜ்ல இருக்க லிங்கை செக் பண்ணி பாருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது 15 லட்சம் வரைக்கும் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கும்.